ஆகாப் ராஜா அவருடைய மனைவி யேசபேலின் தூண்டுதலால் சிலைகளை வணங்குவதன் மூலம் பொல்லாத வழியில் நடந்து கொண்டதாக வேதம் சொல்கிறது. ஆகாப் அரண்மனைக்கு அருகில் யெஸ்ரயேலனாகிய நாபோத் எனும் மனிதனின் குடும்பத்துக்கு சொந்தமான திராட்சைத் தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோடே பேசி, உன் திராட்சைத் தோட்டம் என் வீட்டிற்கு அருகிலிருக்கிறபடியால் அதை கீரை கொல்லையாக்கும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சைத் தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். ஆனால் நாபோத்தோ அந்த நிலத்தை பல தலைமுறைகளாக தன் குடும்பத்துக்கு சொந்தமானதாக கூறி விற்க மறுத்துவிட்டான். தான் விரும்பியதை கொடுக்க மறுத்ததால் ஆகாப் சலிப்பும் சினமுமாய் காணப்பட்டான். இதை கவனித்து அவருடைய மனைவி யேசபேல் அவனிடத்தில் வந்து, ஏன் இப்படி கவலையாயிருக்கிறாய், ஏன் சாப்பிட மறுக்கிறாய் என்று கேட்டாள். நாபோத் தன் திராட்சைத் தோட்டத்தை கொடுக்க மறுத்ததை அவளிடம் சொல்லி புலம்பினான். அதற்கு யேசபேல், இஸ்ரவேலின் அரசனாக நீ இப்படி புலம்பலாமா? எழுந்து சாப்பிடுங்கள், உற்சாகமாயிருங்கள், நான் உங்களுக்கு நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை பெற்றுத் தருகிறேன் என்று சொல்லி அவருக்கு நம்பிக்கையூட்டினாள். தன் கணவன் ஆகாபின் ஆசையை நிறைவேற்ற யேசபேல் ராஜாவுக்கு தெரியாமல் ராஜாவின் பெயரில் கடிதங்களை எழுதி அவைகளில் ராஜாவின் முத்திரையிட்டு நாபோத்தின் நகரத்தில் இருந்த பெரியவர்களுக்கும் பிரபுக்களுக்கும் அனுப்பினாள். அந்த கடிதங்களில் அவள் இப்படியாக எழுதினாள். ஒரு உண்ணாவிரத நாளை அறிவித்து நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி, தேவனையும் ராஜாவையும் தூஷித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறியுங்கள் என்று எழுதினாள். கடிதத்தில் எழுதியிருந்தபடி இந்த குற்றச்சாட்டுக்கு பெரியவர்களும் பிரபுக்களும் நாபோத் நகரத்திற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்டு கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டுமென தீர்ப்பளித்தனர். அதன்படியே அவன் கொல்லப்பட்டான். நாபோத் இறந்துவிட்டான் என்று யேசபேல் கேள்விப்பட்டவுடனே அவள் ஆகாபை நோக்கி, நீ போய் நாபோத்தின் திராட்சைத் தோட்டத்தை கைப்பற்று, அவன் இப்போது உயிருடனில்லை என்றாள். உங்கள் பதில் என்ன? 1. ஆகாப் ராஜாவின் கவலைக்கு காரணம் என்ன? 2. யேசபேலின் ராணியின் சூழ்ச்சி என்ன? 3. நாபோத் எப்படி கொல்லப்பட்டான்?